காலையிலேயே மங்களகரமா வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நான் இல்ல கீழ் வீட்டக்கா நான் கொத்தமல்லி எல்லாம் வாங்க தான் போயிருந்தேன். இந்த புதினாலாம் அரைச்சு ஊத்தி பட்டாணி எல்லாம் போட்டு புலாவ் மாதிரி செய்வாங்கல்ல, அததான் நான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்து சைட் டிஷ்க்கு முட்டை சுக்கா ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலையில எந்திரிச்சு மூஞ்சில ரியாக்ஷனே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பத்தாவதுக்கு புதுசா வேற ஒரு கிச்சன் டவல் வாங்கியதுன்னா அதை எடுத்து துடைக்கவே எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அப்படி ஆயிருச்சு. இந்த முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தும் போது இந்த முட்டையோட வேற படக்குன்னு உடஞ்சு உள்ள விழுந்துருச்சு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அதை போராடி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிருச்சு எனக்கு. இந்த பெப்பர் போடும்போது மட்டும் சரி நான் பார்த்து பார்த்து போட்டாலும் சரி டபக்குன்னு 1 கிலோ அப்படியே கொட்டி போயிரும். இந்த முட்டை வேக வைக்கும் போது வேற அப்படியே பார்த்தா புஷ்ஷுன்னு உப்பி இருக்கு, எடுத்த உடனே சுருங்கி போயிருது. இது ஒரு வித்தையா காமிச்சுக்கிட்டு இருந்துச்சு காலையில இருந்தே. இந்த கொத்தமல்லி இலையை பார்க்கும்போது உண்மையிலே கொத்தமல்லி இலை தான் வாங்கிட்டு வந்தோமா இல்ல விசச்செடி ஏதாவது வாங்கிட்டு வந்தோமா ஆயிப்போச்சு. வாசனையே வரல. கொஞ்ச நேரம் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அரைச்சு வச்ச புதினாலாம் எடுத்து ஊத்தி பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு வழியா ரைஸ் மூடி வச்சுட்டேன் குக்கர்ல. இந்த முட்டைச்சுக்காவை செய்யறதுக்குள்ளே வர டைம் ஆகி போச்சு. அவசர அவசரமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டிஃபன் பாக்ஸ் சூடா இருக்குன்னு வேற தெரியாம கையில எடுத்துட்டு என்ன சூடியம்மா